அதாவது பல வருடத்துக்கு பின்பு என்று நினைக்கிறேன். இவரை கடைசியாக நான் கண்ட இடம் வந்து கொழும்பு என்று நினைக்கிறேன், பஸ் கோல்டில். அதேபோல் நான் இன்றைக்கு நான் இவரை சந்திக்கிறேன் வந்து கோட்டைக்கல்லாரில். என்ன பெரிய எல்லாரும் கோட்டைக்கல்லாரில் சந்திக்கிறேன். இவரை பற்றி போனால் பெருங்கதை இருந்தாலும் கூட நான் உடனடியாக இப்போ தற்போதைக்கு இவர தந்தையை கண்டேன். தந்தையை கண்டு இவர தந்தையோட சிறிது நேரம் உரையாடி விட்டு அவரை வீட்டை போய் அங்கே போன உடனே இவருடைய பலர்வனை அன்புக்கரம் அழைத்தது மாத்திரமில்லை, எனக்கு ஏதோ குடிக்க தரணும்னு சொல்லி போட்டு கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் வந்து தண்ணியை வாங்கி குடிச்சிது ஒரு அவசரம் போகணுமென்று போட்டு இவருடைய தந்தைக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. வரும்போது தான் நான் உடனே இங்கே ஒன்று வாங்க, நான் ரெண்டு மயங்காதிக்காரன் ரைட் வந்து தரேன் கேட்டுன்னு ஓமண்டாங்க. உடனே இவரோட கதைக்கு போட்டு நான் சொன்னேன், இல்லை நான் உங்களை சந்திக்க வேணும், உங்களோட சிறிய ஒரு நேரான உடனே வாங்கண்டாரு. நான் இவர் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வந்த வீட்டுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருடங்களுக்கு முதல் என்று நினைக்கிறேன். நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். அது வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், உமேஷ்காந்த் அவர்கள் அந்த திருமண பந்தத்தில் இணைகிறதுக்கு அல்லது இணைந்ததுக்கு பிறகு அல்லது இணைந்ததுக்கு முதல் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த வீட்டடிக்கு வந்து போன ஞாபகம் அது அவ்வாறு இருக்கத்தக்கதாக இந்த கேமகாந்தரை பார்த்து கதைக்கக்குள்ள நான் ஏற்கனவே என்னுடைய அப்பாவை தொட்டி சென்றான். அதாவது அப்பாவை கதைக்கக்குள்ள விட்டுச்சு இல்லாமல் அதை கொஞ்சம் கதைச்சிட்டு போக வேண்டுவாங்க. என்னுடைய அப்பா வந்து கோட்டைக்கல்லாறு பாடசாலையை கோட்டைக்கல்லாறு மகா வித்தியாலயத்தை நிமிர்த்திய கோட்டைக்கல்லாறு பாடசாலையை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்ற கோட்டைக்கல்லாறு பாடசாலையிலே பல அடைவுகளை அடைந்த என்று கூறுவதை விட இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்கிறேன். அதாவது பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி புள்ளிநாயகம் அவர்கள் அந்த பாடசாலைக்கு வந்திருந்தும் கூட அவரை நீங்கள் இருங்கள் நான் வருகிறேன் என்று இருப்பாட்டி அவர் அலுவலகத்துக்கு இருப்பாட்டி விட்டு 2 மணி நேரம் படிப்பித்து விட்டு வந்து அவரை சந்தித்த வரலாறுகளும் இருந்தன. அதன் காரணமாக பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளருக்கும் இவருக்கும் விரிசல்களை ஏற்படுத்துவதற்கு இங்கே பாருங்கள், நீங்கள் போனீங்க மாயன் பிரின்சிபல் உங்களை கணக்கு எடுக்கலை என்று சொன்னபோது நான் இருக்கிறேன். அவர் கூறிய வார்த்தை என்னென்று தெரியுமா? ஒரு அதிபர் என்கின்ற வகையில் அவருக்கு அந்த பாடத்தில் அவர் படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, போய் படிப்பித்து நின்றார். வந்து அவரை நான் ஒரு சிறந்த அதிபராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவரை அதுக்கு பிறகு மாயன் என்றா மிஸ்ஸஸ் புள்ளநாயகம் என்றா மாயன் கோட்டைக்கல்லாருக்கு அள்ளி அள்ளி அவர் என்ன கேட்டாரோ அவ்வளோ கொடுத்தாரு. இது ஒரு சுருக்கமான வரலாறு. அதை விட அன்றைக்கு பிறகு இன்று வரை நான் இந்த ஒரு திறமையான அதிபரை நான் அங்கு கண்ட வரலாறு என்பதை நான் அடித்து நேற்றும் கூட சிவானந்தன் ஸ்ரீதரன் அவர்களை நேற்று அவரை பட்டு வலயக்கல்வி பணிமனையில் மேற்கொண்டு ஒரு இன்டர்வியூ நடத்திய போது நான் அந்த விடயத்தை அவரிடம் கூறினேன். அந்த வகையிலே இவருடைய தந்தை அறிமுகப்படுத்தியவர் இவரும் கூட சாதாரணமான ஒரு நபரில். இவர் ஒரு நீர்ப்பாசன பொறியியலாளர், இவர் ஒரு இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ஜினியராக இருக்கிற காலத்திலேருந்து எனக்கு தெரியும். ஒரு கெட்டிக்காரன் மாத்திரமில்லை, வெறும் மற்றவருக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான நபர். அதை எப்படி சொல்கிறேனே, இவருடைய அப்பா வந்து தமிழ் தேசியத்தில் உறைந்தால் ஆனாலும் ஒரு நேர்மையான ஒரு இலட்சியவாதி, உண்மைவாதி. அந்த வகையிலே இவருடைய தந்தையின் பாதையிலே இவர் காட்டிய வழிகளிலே தமிழ் தேசியம் என்பதில் வெறும் உறுதியாக இருந்த ஒருவர். அந்த வகையிலே தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருந்த காரணத்தினால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் அதை விவரிக்க விரும்பவில்லை. இன்றும் கூட பலர் சுவிஸ், கனடா போன்ற நாடுகளில் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இன்றும் பேருடைய பெயர்களை உச்சரிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் இன்றும் உச்சரிக்கும் நாமம் அது மாத்திரமில்லை. நாங்கள் இன்று இவ்விடத்துக்கு வந்திருக்கிறோமே, நாங்கள் இக்கட்டான காலநிலையில் இப்படியெல்லாம் இருந்தோமே வாழ்ந்தோமே என்கின்ற போது அதில் இந்த பொறியியலாளரை நினைத்துத்தான் பார்ப்பார்கள். அதை பற்றிய பல வரலாறுகள் இருக்கின்றன. நான் அவற்றையெல்லாம் உடைத்து விடத்தில் கூற முடியும். அந்த வகையிலே உங்களுடைய முழு பேர் என்ன? செல்வராஜ கேமகாந்த். நீங்கள் கல்வியற்ற பாடசாலை என்ன? கோட்டைக்கல்லர் மகாவித்தியாலயம், கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை கல்முனை. எனது பாடசாலையும் கோட்டைக்கல்லர் மகாவித்தியாலயம் 2 அவர் படிச்சிருக்கிறாரு. அவர் பார்க்கக்குள்ள நீங்கள் பல்கலைக்கழகம் ருகுனு யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு போயிருக்கிறாரு. அதே நேரத்தில் போகிறங்க வாரம் அதுக்கு போகல. நீங்கள் 5ஆம் ஆண்டு பிள்ளை படித்து சித்தி அடைந்தீங்களா? எத்தனை புள்ளிகளை பெற்றீர்கள்? 161 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். அதே பேர் ஓயிலே 6 டிக்ஷன்ஸை பாஸ். அந்த நேரத்தில் டிக்ஷன்ஸ் தான் அதிதிறமை சித்தி. அதோட 8 பாடம் தான் டிக்ஷன்ஸும் கிரெடிட் அதில் அவர் படிச்சு பாஸ் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் கேம்பஸுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு ஏபிசி என்ற ஏயில் சித்தியில் எடுத்து வேறு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறாரு. அதோட வேறு ரூனு யூனிவர்சிட்டி. அதோட நீங்கள் இப்போ பிஎஸ்சி பட்டத்தை பெற்றி அதுக்கு பிறகு எம்எஸ்சி வந்து டோக்கியோ யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி செய்த நீங்கள் டோக்கியோ ஜப்பான் எம்எஸ்சி. அதுக்கு பிறகு பிஹெச்டி செய்த நான் நேஷனல் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிசியில்
கிரிப்ஸ்ன்னு சொல்லி அதுவும் ஜப்பானில் டோக்கியோவில். இப்போ பிஹெச்டி முடிச்சிட்டீங்க, அதாவது நீங்கள் இப்போ டாக்டர். டாக்டர் அப்போ உங்களோட பேர் வந்து ஹேமகாந்த். டாக்டர் கேமகாந்த் என்ன? கோட்டைக்கல்லாரையும் டாக்டர் கேமகாந்த். அதாவது பொறியியல் ஃபீல்டில் போகிறவங்க பிஎஸ்சி செய்வாங்க, எம்எஸ்சி செய்வாங்க, சார்ட்டர்டு செய்வாங்க. இவர் வந்து டாக்டர். அதுவும் கூட நீட் அவங்களுடைய துறை என்னன்னு சொன்னீங்க? சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரிங்கில் டாக்டர். அதில் என்னத்தில் நீங்கள் டாக்டரேட் எடுத்தீங்க? சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கில் டாக்டரேட். சிவில் இன்ஜினியரிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அனர்த்த முகாமைத்துவம். அனர்த்த முகாமைத்துவத்தில் நீங்கள் வந்து பிஹெச்டி பட்டத்தை பெற்றிருக்கிறீங்க. அப்போ இலங்கைக்கு திரும்பி வாரதா அல்லது திரும்பி வார? அப்போ இப்போ தற்போதைக்கு லண்டன் வாங்க தொழில் புரியுறீங்க. என்ன தொழில் புரியுங்க? சீனியர் இன்ஜினியராக இருக்கேன் பவர் செக்டரில். சீனியர் இன்ஜினியர் பவர் செக்டர் லண்டன். பாப்பம் கோட்டைக்கல்லாரில் இருந்து, அதாவது அங்கே லண்டனில் சீனியர் இன்ஜினியராக பவர் செக்டர், அதாவது மின் உற்பத்தி நிலையத்தில் இவர் வேலை செய்கிறார் என்கின்ற போது அது சாதாரணமான வேலை அல்ல. அதையும் லண்டன் மாநகரில் சீனியர் இன்ஜினியராக டாக்டரேட் பட்டத்தோட இருக்காருக்குள்ள இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பெருமை, கோட்டைக்கல்லாருக்கு பெருமை, பெருடைய அம்மா அப்பாவுக்கு பெருமை. அம்மாவோட பேர் மறந்துட்டேன். இன்பராணி. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 3 சகோதரிகள். 3 சகோதரிகளும் 2 சகோதரர்களும். ஒரு சகோதரி வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அவரோட பேர் வந்து ஞாபகம் கௌசல்யா. அவர் திருமணம் செய்திருக்கிற ஒரு கன்சல்டன்ட் ஸ்ரீகாந்த். அவரும் இப்போ பட்டப்படிப்பை முடிஞ்சு வரும். இப்போ இலங்கைக்கு வர போகிறார். ஆஸ்திரேலியாவில் பட்டப்படிப்பு முடிஞ்சு கன்சல்டன் ஆவார். அதோட மற்ற தங்கச்சி என்னோட மாணவி. அதோட வந்து மரள துணைப்ப கல்லூரி பற்றி இப்போ தற்போது கிராம சேவகராக இருக்கிறாங்க. வந்து அவரோட கணவர் வந்து இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கார். 3வது சகோதரி வீட்டாக இருக்கிறா. அதே நேரத்தில் தம்பிமார் 2 பேர் விவசாயம் செய்கிறார். அவங்களும் படித்தவங்க தான். அவங்க அந்த ஒரு துறைகள் கொஞ்சம் வித்தியாசம். அவர் இருக்கக்குள்ள ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க. அந்த வகையில் இருக்கக்குள்ள இறுதியாக நீங்கள் இலங்கை மக்களுக்கு, மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு, கோட்டைக்கல்லார மக்களுக்கு, மாணவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நோக்கங்கள் நல்லா இருந்தால் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நோக்கம் நல்லா இருந்தால் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நோக்கங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கைகள் நல்லா இருக்கும். நோக்கங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கைகள் நல்லா இருக்கும் என்று சொல்கிறீங்க. நோக்கங்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கைகள் நல்லா இருக்கும் என்று சொல்கிறீங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து போய் இப்போ அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கீங்க. இப்போ திடீரென்னு வந்து எத்தனை வருஷத்துக்கு பிறகு பாருங்க? நீங்கள் 1.5 வருஷம் அம்மா அப்பாவுக்கு வந்து அடிக்கடி வந்து போகிறீங்க. லண்டனும் ஸ்ரீலங்காவும் எனக்குள்ள எப்படி இருக்கும்? வித்தியாசம் தான். ஆனால் நம்ம நாடு வேறு மாடி வராது. நம்ம நாடு மாதிரி வராது எங்கேயும். ஐயே நம்ம நாடு மாதிரி வராதுன்னு சொல்கிறீங்க? நம்ம நாடு மாதிரி நம்மளோட கல்ச்சர், நம்மளோட சனம், இனசனம் எல்லாம் வித்தியாசம் தானே. அங்கே அதெல்லாம் இந்த நேரத்தில் மனைவியும் பாராவும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இவ வந்து முகாமைத்துவ உதவியாளராக இருந்தவ என்று நினைக்கிறேன். முகாமைத்துவ உதவியாளர் அதோட பட்டதாரியுமே இல்லை. முகாமைத்துவ உதவியாளர் எஜுகேஷன் வேலை ஞாபகம் எனக்கு. முகாமைத்துவ உதவியாளர் இருந்தவன் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த கேமகாந்த் அவர்களுடைய இறுதியாக கேமகாந்த் அவர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் மறந்தாலும் உங்களுடைய நீங்கள் பல்வேறு பாடசாலை ஒன்று இருக்கு கோட்டைக்கல்லாறு மகாவித்யாலயம். அது நீங்கள் மறக்கல நீ? காரணம் என்னடா, உங்களோட அப்பா அதில் அதிபராக இருந்தது. அந்த காலத்தில் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆசிரியர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தற்போது உள்ள அதிபர்மாருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? மிச்சம் நல்லா கொண்டு போகிறாங்க. அவங்க ஸ்கூலில் நல்லா கொண்டு போகிறாங்க. இப்போ இருக்கிற அதிபர் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல நிர்வாகம் கொண்டு போய் கொண்டிருக்கிற இருக்குது. இவங்க மச்சாலும் இப்போ அதில் டீச்சராக இருக்காங்க. வைஃபர் அக்கா மிச்சம் நல்லா இருக்குது. கனகாலமாக விழுந்து இருந்த ஸ்கூல் அது. வைஃபர் அக்கா இருக்கிற சொல்கிறீங்களா? இல்லை அதுக்காக சொல்லலை. எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கூல் தானே. இந்த முறை ஒரு மெடிசினும் 2 இன்ஜினியரிங் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை மாவட்டத்திலேயே இந்த 2வது இடமும் மெடிசின் அங்கே தான். மிச்சம் நல்ல ஒரு உள்மனையில் இருந்த ஒரு மாணவன் அவ்வளோ படித்து அதை செய்ததுக்கு பெரிய பெருமை போனோம். அதுக்கு நான் கேள்விப்பட்ட நான் நிறைய படியன்கள் பிரசாந்தன்னு சொல்லி ஒரு பிரசாந்தன்னு சொல்லி அந்த படியன் நிறைய பேக் பண்ணவன் அவனுக்கு. அது உண்மையாக பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த பிரசாந்த அவங்க கூப்பிட்டு வச்சு படிப்பிச்சு அதெல்லாம் செஞ்சால் மட்டும் கேள்விப்பட்டேன். இது வெரிஃபை பண்ணப்படாத ஃபேக்ட். இது நான் கேள்விப்பட்ட அளவுக்கு. ஆனால் அப்படி ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்து ஒரு ஆள் உதவியால் மேலுக்கு போகிறது வந்து இன்னொரு ஆளை வளர்த்து விடுறது வந்து அது அவங்களோட லைஃப்பையும் நல்லா கொண்டு போகும்.
பட்டாக்களுடைய வே நல்லா இருக்குது உண்மையாக நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த பெடியனை பாராட்டுறது ஒரு மட்டும் இல்லாமல் அந்த பெடியனுக்கு பேக் பண்ண மக்களையும் பாராட்டணும், உண்மையாகவே டீச்சர்ஸை பாராட்டணும். அப்படியே நீங்கள் வந்து இப்போ இந்த உங்களோட அங்கே லண்டனில் விளையிற துறையை பற்றி சொன்னீங்க, அது நீங்கள் சொன்னீங்க பவர் செக்டரில் வேலைகிறீங்க. பவர் செக்டர்ல நீங்கள் வேலை செய்கிற ஒரு நீர்மீன் உற்பத்தி நிலையமா? நாங்கள் பவர் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது தானே, அதை பில்ட் பண்ணுற கம்பெனி பவர் சப்ஸ்டேஷன்ஸ் பில்ட் பண்ணுறோம். என்ன சொல்ல என்ன மாதிரி ஸ்டேஷன் உபமீன் உற்பத்தி நிலையங்கள் இருக்குது, பில்ட் பண்ணுற சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செய்கிற அதுக்குரிய சிவில் ஸ்ட்ரக்சரே அதாவது வந்து இப்போ நீர்வீழ்ச்சியிலேருந்து வீழ்ச்சியில் நீர் விளக்குள்ள அந்த டைனமோ சுழலக்குள்ள அதிலிருந்து வார மின் மெகாவாட்ஸ் அதில் கொஞ்சம் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு நாங்கள் பில்டப் பண்ணி இது பண்ணுற இது பண்ணுற அந்த இதில் வெளியிறீங்க எனக்குள்ள அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கான்க்ரீட் பேஸ் எல்லாம் கான்க்ரீட் பேசஸ் போடணும், அதில் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போடணும், அதில் சுமைகள் பார்க்கணும், அதை டேங்கு வாங்கிட்டு பார்க்கணும். அது பெரிய வேலை, சாதாரணமான வேலை. அதையும் லண்டனில் செய்கிறீங்கண்டா அது மகிழ்ச்சிக்குரிய விடயம். அந்த மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து ஆடலோட்ட மின்சாரம் தான் உற்பத்தி செய்து அந்த ஆடலோட்ட மின்சாரத்தை உபரிமின் நிலையங்களுக்கு பயந்து கிரிட்டினூடாக பயந்தளிக்கிறதில்லை. நீங்கள் சிவில் இன்ஜினியராக வேலை செய்கிறீங்க, அது ஒரு பெரிய ஒரு விடயம் என கூறி இறுதியாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க? உங்கள் நட்பு தொடரணும் என்று விரும்புகிறேன். உங்களோட நட்பு தொடரணும் என்று விரும்புகிறேன். உங்களோட நட்பு தொடரணும் என்று விரும்புகிறேன். பாடசாலையை பற்றி சொல்லக்குள்ள மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. அந்த நிர்வாகம் நல்லா கொண்டு போகுது. பிரின்சிபலை பாராட்டணும், உண்மையாகவே டீச்சர்ஸை பாராட்டணும். கனகாலத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு. மற்றது அந்த மாணவன் இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 2வது இடம் எடுத்திருக்கிறார். அவரை போய் மிச்சம் பாராட்டணும். அவர் மிச்சம் நல்ல ஒரு பிள்ளை மாதிரி தெரியுது எனக்கு பார்க்க. அதோட அவருக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வகையில் சரியாக விசாரிச்சறையில் கேள்விப்பட்ட வகையில் ரொஷாந்தன் சொல்லி எங்களோட பழைய மாணவர் தான். அவர் திருவள்ளுவர் விளையாட்டு கழகத்தில் விளையாடுற பழைய மாணவர். அவர் மிச்சம் உதவி செய்ததாம் அவருக்கு. அவரை ஊக்குவிச்சு அவரை படிப்பிச்சு அப்படிலாம் செய்ததாம் போது வேறு விஷயங்கள்லாம் உண்மையாக பாராட்ட வேண்டிய விஷயங்கள். இன்னொரு நாளுக்கு உதவி செய்கிறது என்ன, ஊரா பிள்ளையை ஊற்றி வளர்க்க தன் பிள்ளை தானாக வளரும் என்று சொல்கிற மாதிரியான விஷயங்கள். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்க்க தன் பிள்ளை தானாக வளரும் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்க்க தன் பிள்ளை தானாக வளரும் என்ற வகையில் அவங்களுக்கும் நல்லது நடக்கும்னு தான் நான் சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அவ்வளோ அங்கவும் இஞ்சவும் ஆகும். கலாச்சாரம், நம்மட மக்கள் விளியங்கள், நம்மட மக்கள், நம்மட உணவு, அது இதெல்லாம் பார்த்துக்குள்ள இது ஒரு சொர்க்கம். ஆனால் எங்களோட தொழில் நிமித்தம் பிள்ளைகள படிப்பு அது இதெல்லாம் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆனதால் நாங்கள் அங்கே இருக்கோம். ஆனால் எங்களோட உயிர் இங்கே தான் இருக்குது, அங்கே உடல் அங்கே இருக்குது. வித்தியாலயத்தில் ஓஎல் வரையும் படித்தேன். நான் ஸ்காலர்ஷிப்பில் 161 மார்க்ஸ். ஓஎல் ரிசல்ட்ஸ் 6D இன்ட்ரடிசிஎம். அப்புறம் ஏலெவல் வந்து கார்மெல் பற்றி நான் படித்தேன். மேத்ஸ் படித்தேன் நான் ABC. பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே 2007ஆம் ஆண்டு கிராஜுவேட் பண்ணேன் நான். பிறகு டோக்கியோ யூனிவர்சிட்டியில் ஜப்பானில் மாஸ்டர்ஸ் முடித்தேன். பிறகு மாஸ்டர்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங். மற்றது டோக்கியோவில் கிரிப்ஸில் PhD முடித்தேன் நான். PhD இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதுக்கு பிறகு நான் யூகேக்கு போனேன். இப்போ வந்து அங்கே யூகேயில் பவர் செக்டரில் நான் சிவில் சைட்டில் சீனியர் இன்ஜினியர் இருக்கேன். கோட்டைக்கல்லாறில் இன்றைக்கு இந்த நேர்காணலை மேற்கொண்ட, அதாவது கோட்டைக்கல்லாறு மண்ணின் மைந்தன், கல்வியாறு மண்ணின் மைந்தன், அதே போன்று அதிசிறந்த உச்ச மிகவும் பிரயோசனமான ஒரு முன்னாள் அதிபர் மாயன் என்று அன்பாக அழைக்கின்ற செல்வராஜா அவர்களுடைய மகன் இன்று அவருடைய மனைவி அறிய உட்கார்ந்திருக்கிறார். இன்று மனைவியும் கூட மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டாக இருந்து கடமை புரிந்து அவவும் இன்று லண்டன் நாட்டில் தான் இருக்கிறார். 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. அந்த வகையில் நான் இன்றைக்கு அவரை கண்டபோது, நேரடியாக அவரை கண்டபோது உடனடியாக இந்த நேர்காணலுக்கு சம்மதித்து உடனடியாக அந்த நேர்காணலை தந்திருந்தார். அந்த வகையிலே தமிழ் தேசியத்தின் ஒரு உணர்வாளன் தந்தை, அதே போன்று இவரும்
இதன் பின்னணி பல பின்னணிகள் இருக்கின்றன. இவரால் இன்று வாழுகின்ற பல குடும்பங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றன. ஆகவே அவற்றையெல்லாம் கூறாமல் வெறும் ஒரு தமிழ் தேசியவாதி, அதி உயர் தமிழ் தேசியவாதி என்கின்ற விடயத்தையும் கூறி இவருடைய தவிர கல்மை, அதாவது கோட்டைக்கல்லார் மகாவித்தியாலயம், கார்மல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை என்பவற்றின் மாணவரான இவர் புலமை பரிசு பரீட்சையில் சித்தியடைந்து சாதன தரத்தில் நல்ல சித்தியடையெல்லாம் பெற்று அதே போன்று ரூனுக் பல்கலைக்கழகத்து பொறியியல் படத்துக்கு சென்று பிஎஸ்சி எம்எஸ்சி சார்ட்டர்ட் இன்ஜினியர் எல்லாம் பெற்றது மாத்திரமல்ல, இன்று அவர் லண்டன் மாநிலத்திலே பவர் செக்டர், அதாவது பவர் செக்டர் இதில் வந்து ஒரு என்ஜினியராக, சீனியர் என்ஜினியராக கடமை புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே இவரிடம் தற்போது உள்ள பட்டம் PhD, டாக்டர் ஆஃப் ஃபிலோசோஃபி, அதாவது பொறியியலில் கலாநிதி பட்டத்தை பெற்ற ஹேமகாந்த் அவர்களுடன் இந்த நேர்காணலில் ஈடுபட்டமைக்காகவும், அவர் நேர்காணலில் எனக்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் தந்தமைக்காகவும், அவர் அந்த நேர்காணலை தருவதற்காக எனக்கு அவருடைய மனைவி அனுமதி வழங்கியதற்காகவும் நன்றி கூறி, இருவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.